என்னுடைய அக்கிரமங்களும் என் பாவங்களும் அவர் வருத்தப்பட காரணம். ஒரு சின்ன கேள்வி, உங்கள் வாழ்க்கையில் என் வருத்தமாக இருக்கிறாரா, சந்தோஷமாக இருக்கிறாரா? இஸ் ஜீசஸ் ஹாப்பி இன் யுவர் லைஃப்? உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறாரா? யோசித்து பாருங்கள். இப்போ நான் ஒரு வீட்டுக்கு நான் போகிறேன், தங்குறேன், என்னை அழைத்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், உணவளிக்கிறார்கள், எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு அங்கே சந்தோஷம் இல்லைன்னா நான் அந்த வீட்டில் தங்க மாட்டேன். என்னை ஏற்றுக்கொண்டது உண்மை, உணவளிப்பது உண்மை, என்னை நேசிப்பது உண்மை. ஆனால் நான் சந்தோஷமாக இல்லையே. நான் சந்தோஷமாக இருக்கிற அளவுக்கு அவங்க நடந்துக்கலை. they never talk to me, என்னோட பேசுறது இல்லை, என்னோட பழகிறது இல்லை, ஏதோ நேரத்தை வேணால் சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறது, அது உறவே இல்லை, ஐக்கியமே இல்லை. ஆனால் they invited me. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஏற்றுக்கொண்டோம், அழைத்தோம், ஆராதிக்கிறோம், பாடுகிறோம். அவர் சொல்கிறாரு, நான் திருப்தியாக இல்லை. இந்த முறை படிக்கிறீங்களா? உங்கள் பணம், உங்கள் ஆராதனை, உங்கள் சுகந்த பலி எனக்கு திருப்தி இல்லை. ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். திரும்ப திரும்ப நல்லா பாடலாம், நல்லா ஆராதிக்கலாம், ஈவன் நல்லா பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, அது எனக்கு திருப்தி இல்லை, உன் வாழ்க்கை தான் எனக்கு திருப்தி. திரும்ப சொல்லுகிறேன், உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய செயலும், தமிழில் படிக்கிறேன் கேளுங்க, உன் பாவங்களும், ரெண்டாவது உன் அக்கிரமங்களும். இன் அதர் வேர்ட், உன் செயல்கள் என்னை திருப்தி ஆக்கலை. ஒரு சின்ன கேள்வி, எனக்கும் சேர்த்து தான். நல்ல பிரசங்கியார், நல்லா பேசுகிறார், பல பேர் பாராட்டுறாங்க. ஆனால் தேவனுடைய பாராட்டு நான் பெறவில்லை என்றால் என் வாழ்க்கை சூன்யம். அவர் சொல்கிறாரு, ஐ ஆம் டயர்ட். ஆங்கிலத்தை வார்த்தை போட்டிருக்குது, ஐ ஆம் டயர்ட் வித் யூ. ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை நேரம் இல்லை போட்டதுனால ஐ ஆம் டயர்ட். ஏசாயன் புஸ்தகம் 43:24. இன் இங்கிலீஷ் ஐ ஆம் டயர்ட் வித் யூ. 43:24. தமிழில் வேறு மாதிரி போட்டிருக்குது. தமிழில் உன் அக்கிரமங்கள் என்னை சங்கடப்படுத்தி, 24:5 வரி, என்னை சங்கடப்படுத்திட்டு ரொம்ப. அதர் வேர்ட், ஐ ஆம் டூ டயர்ட். நீ என்னவோ பாடுற, என் காதில் இது போல. என்னவோ துதிக்கிற, என் காதில் போல. நீ ஜெபிக்கிற, என் காதலே போல. ஏன்னா என்னை ரொம்ப சங்கடப்படுத்திட்ட. பின்னால் கேட்குற சொல்கிறேன் கேளுங்க. அடுத்து, நீ என்னை ரொம்ப வருத்தப்படுத்திட்ட. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இது யாரை பார்த்து நான் சொல்கிறாரு? 21ஆம் வசனத்தில் யாரை பார்த்து சொல்கிறது தெரியுமா? எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனால் நீ எனக்காக வாழலை, உனக்காக தான் வாழற. தமிழ் புரியுதா? எனக்கென்று உன்னை ஏற்படுத்தினேன், அதுக்குத்தான் கிருபைகளை தந்தேன், வரங்களை தந்தேன், வல்லமையை தந்தேன், வாழ்க்கையை தந்தேன், நல்ல கணவனை தந்தேன், நல்ல மனைவியை தந்தேன், பணத்தை தந்தேன், வீட்டை தந்தேன், நல்ல வேலையை தந்தேன். பட்